என்னது சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எந்த எக்ஸாம் எழுதணும்னாலும் நான் ஜேடிஓ சிலபஸ் தான் படிக்கணுமா? எப்பவுமே என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்களோ அந்த போஸ்டிங் ஏற்ற மாதிரி தானே டிஃபிகல்ட்டி லெவல் வைக்கணும். அப்படி இல்லாம என் குவாலிஃபிகேஷன் அதிகமா இருக்குன்றதுக்காக எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி அதிகமா வைப்பீங்களா? எஸ், அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜேடிஓ ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவான கோர்சஸ் நம்ம டெர்சாக் இன்ஸ்டியூட்டில் அவைலபிளாக இருக்குது. அட்மிஷன்ஸ் ஆர் ஸ்டில் ஓப்பன். அதே மாதிரி சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேனுக்கான ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்டுமே நம்ம கிட்ட வீடியோஸாக இருக்குது. நீங்கள் அதையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா 9751200200 கால் பண்ணி கேட்கலாம். அண்ட் நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா, ரீசெண்டாக ஜேடிஓக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு August 13 அன்னைக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக கோட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, 387 388 இந்த மாதிரி. ஆனால் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்ப பாத்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் டிகிரி இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் உங்களோட இதுல கொடுத்திருந்தீங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லனா, உங்களுக்கும் சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு 299 தான் கோட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதாவது சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படிங்கிறது ஐடிஐ லெவல் எக்ஸாமா இருந்தாலும் நீங்க டிப்ளமோ முடிச்ச காரணத்தினால நீங்க டிப்ளமோ லெவலுக்கு ஸ்டாண்டர்டுக்கு தான் நீங்க எக்ஸாம் எழுதணும். அதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் போடுவோம். அப்ப ஒரே போஸ்டிங்க்கு நீங்க அதிக படிச்சதுனால அதிக டஃப் இருக்கிற ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க. அதே ஐடிஐ படிச்சிருக்கவங்களுக்கு அவங்க ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாம் அவங்க எழுதுவாங்க. ஆனா போஸ்ட் ஒன்று தான். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீதி பேரோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்க ஐடிஐ மட்டும் படிச்ச பசங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால டிப்ளமோ டிகிரியோ படிச்சவங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதே விஷயம் அடுத்து ஜேடிஓக்கும் இந்த மாதிரி வரலாம். நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு தான் எழுதணும்ன்ற மாதிரியானது வரவும் செய்யலாம். அப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எக்ஸாமோட டஃப்னஸும் எக்ஸாமோட அந்த காம்படிட்டிவ்னஸும் அதிகமாயிட்டே தான் போகும். நம்மளோட ப்ரிப்பரேஷன்ல அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். உங்க ப்ரிப்பரேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கு, எனக்கு கோர்சஸ் பத்தி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கீழ ஒரு என்கொயரி ஃபார்ம் இருக்கு, அதை மறக்காம ஃபில் பண்ணுங்க. our team will reach out. Thank you all.